ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் கோடைச்சாரல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜை எப்படி நம்ம சுத்தமாக வச்சுக்கிறணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது எங்கள் வீட்டில் இருந்த ஃப்ரிட்ஜு. சரி, எங்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படி இருக்குது அப்படின்னு நாங்கள் நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். அக்கம் பக்கத்தில் போய் பார்க்கும்போது எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜு இப்படித்தே இருக்குது. இதை முதல்ல சுத்தம் பண்ணணும். எப்படி சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்கள் எப்படி கிடக்குது. பூராமே காஞ்ச முருங்கைக்காய், காஞ்ச போன வெள்ளரிக்காய் இப்படி தான் போட்டு வச்சுருக்காங்க. என் வீட்டில் மட்டும்தான் எப்படி இருக்குன்னு பார்த்தா எல்லார் வீட்லேயுமே இப்படித்தான் இருக்குது. சரி, இதை என்னடா செய்யலாம் அப்படின்ட்டு நான் எப்பவும் சேர்ந்து சரி முதல்ல க்ளீன் பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது உள்ள பள்ளி சத்த மாதிரியெல்லாம் கிடந்துச்சு. என்னதுரா அது அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ சத்தையாக கிடந்துச்சு. சரி, முதல்ல பூராத்தையும் வெளியே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு நான் வீட்டுக்காரங்களும் சேர்ந்து அதை எடுத்து பார்க்க ஆரம்பித்தோம். அதில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், செம்பருத்தி பூலாம் பிடுங்கி வச்சு அது அழுகி போகிற நிலைமையில் இது ஃப்ரிட்ஜு. இது உண்மையே சொல்ல போனோம்னா இது ஃப்ரிட்ஜா இல்லை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சொன்னால் சங்கடப்படுவீங்களோ நினச்சிட்டு நேயர்களுக்கு சொல்லாமல் இருக்கேன். சரி பரவாயில்ல, இதை க்ளீன் பண்ண வைப்போம். எப்படி இருக்கு நீங்களே பார்த்துட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கலைஞ்சி போட்டுக்கிருக்கோம். போடலாம் பூரா காஞ்சி போன வெத்தலை, சுண்ணாம்பு நம்ம பார்க்கவே கன்றாவியாக இருக்குங்க. எங்கள் ஃப்ரிட்ஜோட மோசமான இடத்துலலாம் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு எவ்வளோ பரவாயில்ல இந்த ஃப்ரிட்ஜு. இருந்தாலும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லைனாலும் ஒரு 10 டேஸ்க்கு ஒரு தடவை உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கோங்க. பாருங்கள், க்ளீன் பண்ணோன்னே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வீக்லி ஒன்ஸ் 10 டேஸ்க்கு ஒரு தடவை கூட அதை க்ளீன் பண்ணலைன்னா அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜ் அவ்வளோ காசு போட்டு வாங்கி அதை பராமரிக்க தெரியலாட்டி நம்மளுக்கெல்லாம் இது ஃப்ரிட்ஜு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கார மட்டும் சத்தம் போட்டேன். அதுக்கு அவங்க என்னை திட்டாங்க. நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க, நீங்கள் பண்ணலாம்ல அப்படின்றாங்க. சரி, அவங்க சொல்கிறது வாஸ்தவம் தானே. சரி வாங்க, இன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம சேர்ந்தே க்ளீன் பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு 2 பேரும் சேர்ந்தே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். க்ளீன் பண்ணிக்கிட்டே சரி மக்கள் நேயர்களுக்காக இதை ஒரு கண்டென்ட்டாக எடுத்து வீடியோவை போட்டுருவோம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் அதையும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், இப்போ பார்த்தேன் பார்க்குறதுக்கே ஃப்ரிட்ஜு அப்படியே சிரிக்குது. கழுவி முடிச்சுட்டு இப்போ பாருங்கள் சுத்தப்படுத்தி நல்லா தொடச்சி விட்டுட்டு இப்போ மாட்டும் போதே அழகாக தெரியுது. வீட்டுக்காரம்மா கொஞ்சம் மாட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. என் கையில் கேமரா இருக்கிறதுனால நான் சப்போர்ட் பண்ணி அதை பிடிக்க முடியல. சரி இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மேலே இருக்கும்போது தான் நம்ம மாட்டிக்கிறோம்னு சொல்லிவிட்டு அடுத்து மேலே இருக்கிறத நான் வாங்கி மாட்ட ஆரம்பிச்சேன். ஒரு வழியாக மாட்டிட்டாங்க. நீங்களே பாருங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அது அவங்களால மாட்ட தெரியலன்னு என்கிட்ட கொடுத்துட்டாங்க, நான் மாட்டியிருக்கேன். நிறைய ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து ஒவ்வொரு பொருளாக எடுத்து ஸ்டோரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுக்கு முதல் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, ஒவ்வொன்றா திறந்து கூட காமிக்கிறேன். பாருங்கள் முதல் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டே வராங்கனாலும் திடீர்னு ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற அளவுக்கு ஆயிடக்கூடாது. ஃப்ரிட்ஜில் தண்ணி பாட்டில் எடுப்பா,
அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. சொன்னால் நம்ம எடுத்து கொடுத்துட்டா தெரியாது. இவங்க ஃப்ரிட்ஜில் தண்ணி பாட்டில் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரிட்ஜு கன்றாவே கிடக்கிறத பார்த்தாங்கன்னா ரொம்ப சங்கடப்படுவாங்க. டப்பா எம்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சுத்தமாக இருக்கணும். முருங்காயெல்லாம் அறுத்து போட்டு வச்சுருக்காங்க நம்ம வீட்டில். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கண்டெய்னர் பாருங்கள். அது வந்து செவ்வரிசி, கருவேப்பிலை, அது வந்து கிஸ்மிஸ் பழம், இஞ்சி, பச்சை மிளகா காம்பை கிள்ளிட்டு உள்ளே வச்சுக்கிற வேண்டியதான். இது வந்து கருவாடு வச்சுருக்காங்க உள்ள பாக்ஸில் போட்டு. எலுமிச்சம்பழத்தை காஞ்சதை வைக்காதீங்கன்னே வச்சுருக்காங்க. புதினா, மல்லித்தலை, பட்டாணி பயிர் உரிச்சு வச்சுருக்காங்க. இன்னும் கீழே எடுத்து காமிக்கிறாங்க பாருங்கள். ஒவ்வொன்று எடுத்து பாலிதீன் பையில் போட்டு காற்று போகாமல் கட்டி வச்சுருக்காங்க. எதனாலேயே கூட அழுகி போகுமா என்னன்னு தெரியல. நான் இது முதல்ல வந்து அது வலை போன்ற பைய வச்சுட்டே வந்து வச்சுருந்தோம். இப்போ வந்து அது புறாமே கொஞ்சம் பிஞ்சடிச்சிருந்துச்சுனால அப்புறம் கவரில் போட்டு வச்சுருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் பண்ணதில் எதுவும் குறை இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். முதல் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். முடிஞ்சோன்னையும் எல்லாம் முடிஞ்சோன்னையும் கண்டிப்பாக பின்னாடி இருக்கிற இந்த டப்பா தெரியுதா உங்களுக்கு? இந்த லைட் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டப்பாவில் இருக்கிற தண்ணியை கண்டிப்பாக வெளியே ஊற்றிடுங்க. எடுத்து வெளியே ஊற்றிட்டு நல்லா அந்த இடத்துல க்ளீன் பண்ணி நல்லா ஒயர் ப்ரெஸ் போட்டு கூட நல்லா தேய்ச்சி கழுவிட்டு திரும்ப மாட்டிடுங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அவ்வளோதானே நேயர்களே, முடிஞ்சுச்சு. தேங்க்யூ.